வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு எத பத்தி பேச போறோம்னா, நேத்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டரோட ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஓகேங்களா? கொஞ்சம் அவரு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அவரோட பேர்லாம் சொல்ல வேணாம். அவரோட ஜாப் சொன்னாலே தெரியும். அந்த மாரி ஒருவர் மலேசியால மட்டும் இல்லாம, உலகத்திலே கொஞ்சம் அவருக்கு ஒரு ரீச் இருந்தது. சமீபத்தில அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தினால. அப்ப அவரோட ஜாதகம் பார்க்குறப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த விஷயம் இந்த மாதிரி இந்த விஷயம் இருக்கும். இப்ப நம்ம அவரை பத்தி பேசல. நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். நீங்களே வந்து TikTokல சம்பாதிக்க போறீங்க. நீங்க Instagramல சம்பாதிக்க போறீங்க. YouTube மாதிரியான சமூக வலைதளங்கள்ல சம்பாதிக்க போறீங்க. அதாவது சோசியல் மீடியாவோட பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி அதுல சம்பாதிக்கணும், அதுல ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களோட ஜாதகம் எப்படி இருக்கணும்? அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சரி, முதலாவது நிலையாக எல்லா வகையிலும் சோசியல் மீடியா அப்படின்னு வரும்பொழுது சோசியல் மீடியாவுக்கு தமிழ்ல என்னது? சரி, அது வர்றப்ப நான் சொல்றேன். சமூக வலைத்தளம். சமூக வலைத்தளம் அப்படின்னு வரும்பொழுது, இங்க புதன் வந்துருவாருங்க. இதனால அந்த புதனோட அடிப்படை என்ன? சோசியல் மீடியா, மீடியா சார்ந்த விஷயங்கள். நீங்களே வந்து பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க. இந்த டான்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படி சுக்கிரனோட மிக்ஸ் வந்தாலும் புதனின் அடிப்படையில முதலாவது நீங்க கலை சார்ந்து அப்படின்னு வரும்பொழுது, அந்த இடத்துல இவரு தான் வருவாரு. யாரு? புதன் தான் வருவாரு. அப்ப நீங்க பேச்சு சம்பந்தப்படுற துறையில இருக்கிறீங்க. கொமிஷன் பேஸான துறைகள்ல இருக்கிறீங்க. மோஸ்ட்லி இந்த டிக்டாக் செல்லர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பொருளை விற்கிறது மூலியமாக அவங்களுக்கு கமிஷன் வரும். இந்த கமிஷன் இடைத்தரகு மாதிரியான விஷயங்கள் 2 பேருக்கு நடுவுல வெறும் எஃபர்ட் போட மாட்டாரு. ஒன்றும் இல்ல. பேசி இப்படி பேசி விடுவாரு, அப்படி பேசி விடுவாரு, கையில சம்பாரிச்சு போயிட்டே இருப்பார்ல. இது புதன். நீங்க சோசியல் மீடியா மாதிரியான விஷயங்கள்ல வரீங்க. இல்ல, அந்த சோசியல் மீடியால நீங்க என்ன பண்றீங்க? நீங்க சமையல் பண்ணி போடுறீங்க, சுக்கிரன் செவ்வாய். நீங்க ஜிம் பண்ணி போடுறீங்க, சுக்கிரன் செவ்வாய். உடலை காட்டி போடுறீங்க, அது சுக்கிரன் செவ்வாயோட அமைப்பு. நீங்களே அழகுபடுத்துறீங்க, டிசர்ட் செய்றீங்க, பானிபூரி விற்கிறீங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமுமே வந்து சுக்கிரன் செவ்வாய். அதாவது உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சுக்கிரன் செவ்வாய்ங்க. அழகு சார்ந்த துறையில வந்துடுறீங்க, மேக்கப் பண்றீங்க, சாரி மாதிரியான விஷயங்கள் வரீங்க. இது சுக்கிரன் சந்திரன் வரும். ஏன்னா சந்திரன் நூலுக்கான கிரகம். ஓகேங்களா? இயற்கைக்கான கிரகம். மோஸ்ட்லி இந்த கடகலக்கணம் கடகராசிக்காரங்க தான் பாருங்க, இயற்கை, நேச்சர் இயல்பு சார்ந்த விஷயங்கள், பிரபஞ்சத்தை நம்புற இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இந்த கடக லக்னம் கடகராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் தான் பிரபஞ்ச கிரகம். அதாவது உங்களோட விஷயம் மட்டும் ஓகே. ஜோதிடத்துல சந்திரனோட விஷயத்தை என்ன சொல்றோம்? சந்திரன் தான் இந்த வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர தொகுப்புகள். ஒரு உதாரணம், நீங்க வந்து ஒரு சதய நட்சத்திரமா இருக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பூர நட்சத்திரமா இருக்கிறீங்க. கடகராசி ஆயில நட்சத்திரமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொதுவான விஷயத்துல இந்த நட்சத்திரங்களின் நெகட்டிவ ஃபில்டர் பண்ணிட்டு நல்ல விஷயத்த மட்டும் கொண்டுட்டு வந்து அந்த ஜாதகருக்கு சேர்க்கிறது தான் சந்திரனோட வேலைங்க. அதனாலதான் பூமிக்கு மிக அருகாமையில அவர் இருக்கிறாரு. மத்த எல்லா விஷயத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஃபில்டரா வேலை செய்வாரு, ஒளியாக இருக்கும்போது. இந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்க, நான் இயல்பாகவே சொன்னேன், கடகராசி கடகலக்னம், குறிப்பாக கடகலக்னக்காரங்களுக்கெல்லாம் ஃபேஸே சந்திரன் மாதிரி ரவுண்டா இருக்கும். சில இடத்துல நீங்க ஈஸியா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கீங்கன்னாக்கா, இது சந்திரன் அப்படின்னு வந்துரும். இதை சார்ந்து சில இன்ஃபோ கொடுப்பாங்கல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா வெறும் பெருசா சேல் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இன்ஃபோ மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் வருதுங்க, இந்த விஷயம் வருதுங்க. இவங்க எல்லாம் அனௌன்சிங் மாதிரிங்க. அவரும் புதன் தான் வருவாரு. பேச்சு சார்ந்த விஷயங்கள், தகவல் தொழில்நுட்பம், பகிர்றது, கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், இது எல்லாமே உங்களுக்கு புதன் வந்துருவாருங்க. நீங்களே வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கிறீங்க, போன் அட்டன் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு புதனும் குருவும் 2 10ஆம் அமைப்போட வந்துருவாருங்க. நீங்களே மிதுன லக்னம் கன்னி லக்னம், மிதுன ராசி கன்னி ராசியாக இருக்கும் பொழுது இயல்பாகவே புதனின் தன்மை உங்க உள்ளுக்கே இருக்கும். எப்படிங்க இவருக்கு என்ன பண்ணாலும் சமைச்சா நல்லா இருக்கு, அவரோட இயல்புல இருந்துகிட்டே இருக்கும். எப்படிங்க இவர் என்ன பண்ணாலும் நல்ல லுக்லயே இருக்கிறாரு, அவரோட இயல்பே அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இது சார்ந்த துறைகளுக்குள்ள இருப்பீங்க. இதுல இல்லங்க, நான் இரும்பு சார்ந்த விஷயத்த இப்பதான் வந்து ரீகான் வந்து சேல் பண்றாங்களே, அந்த இடத்துல சனியும் சுக்கிரனும் வந்துருவாங்க. ஆனால் புதன் சுப அமைப்புல இருக்கணும். நீங்க என்னத்தை வேணாலும் வீங்குங்க, சோசியல் மீடியா அப்படின்னு வந்துடுறீங்க, அதுல சம்பாதிக்கிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு புதன் வந்துருவாரு. அதுல நான் வந்து இந்த ரீகான் காடி விற்கிறேங்க, அந்த இடத்துல உங்களுக்கு சனி சுபத்துவமா வந்துடுறாரு. காருக்கு இவரு சுக்கிரன் வந்துடுறாரு. சனியோட சேர்ந்தனால நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா டயர் வித்துக்கிட்டு இருப்பாரு, சனியின் சுபத்துவம். ஒருத்தர் பார்த்தா இரும்பு சார்ந்த செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் மாதிரியான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒருத்தர் பார்த்தா ஒயரிங் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஒயரிங் செய்யறதுக்கு புதனும் சூரியனும் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த ஒயரிங் மாதிரியான விஷயத்துக்கு யோசிக்கிறதுக்கு புதனும், பவர் சப்ளை, ஒளி கொடுக்கணும், பவர் கொடுக்கணும்ல, அந்த சூடு கொடுக்கிற ஒளி கொடுக்கிறவரு இவருன்னு வருவார். யாரு? சூரியன். நீங்க வீடு கட்டுறீங்க, செவ்வாய். இந்த மாதிரி நீங்க எந்த துறையில வேணாலும் இருங்க. ஏன்னா இப்ப நான் பேசுனதெல்லாம் நான் ஸ்க்ரோல் பண்ணும் போது வர்ற விஷயங்கள். இது சார்ந்த அமைப்புல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா லோ பத்தி பேசுவாங்க, அவங்க சனி சுபத்துவம். ஆனாலும் புதன் அங்க
ஒரு பலம் பெற்றிருப்பாரு. அந்த தைரியம் வேணும்லங்க. உங்களுக்கு புரியிற மாதிரி பேசணும்ல. இப்ப நான் ஜோசியம் பத்தி பேசுறேன். எனக்கு தைரியம் வேணும்ல. உங்களுக்கு புரியிற மாதிரி பேசணும்ல. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க நேத்து கூட ஒரு பெரியவர் ஒண்ணு சொன்னாரு. நீங்க பேசுறது புரியுது பிரதர். இந்த பேசுறத புரியிற மாதிரி பேசுறாங்கல்ல. சில பேர் பேசுவாங்க. ஏன்டா பேசுறாங்கன்ற மாதிரி இருக்கும்ல. அதனை தவிர்த்துட்டு பேசுவதை புரிந்து பேசுறது. என்னது அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. செய்வனை திருந்த செய் மாதிரி பேசுவதில் புரியிற மாதிரி பேசுறது, புரியிற மாதிரி விஷயத்த கத்துக் கொடுக்கறது. அது சில இடங்கள்ல அவங்களோட இன்டென்ஷனாக இருந்தாலும் புதன் உங்களை பேச வைப்பார், புத்திசாலித்தனத்தை அடிப்படையா செய்ய வைப்பார். வானியல் சார்ந்து ஒருத்தர் கிரகம் பத்தி எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவரோட ராசி என்னன்னு கூட கேட்டேன். ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா பல பேத்துக்கிட்டங்க உங்களோட பிறந்த டேட் எல்லாம் கேட்டிருப்பேன். அப்போ டைம் இருந்தப்ப அப்ப அவர்கிட்ட போய் பார்த்தேன். கேட்டப்ப அவரோட அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா புதன் வலுத்திருக்கு. அவரு அந்த பிளானட் எல்லாம் அடிக்கடி பண்ணி போடுவாரு. ஸ்கூல்ல எல்லாம் சில விஷயம் எல்லாம் பண்ணுவாரு. அவரோட அமைப்புகள் பாத்தீங்கன்னா அவரு பிளானட் சார்ந்த விஷயத்துல இருக்காருன்னா அவருக்கு கன்னி சுபத்துவமா இருக்கும். வானியல் சார்ந்த துறையில வந்துடுறீங்க. கன்னி வீடு கண்டிப்பா சுபத்துவமா இருக்கணும். பைலட்டா இருக்கிறீங்க. கும்ப வீடு கண்டிப்பா கும்பமும் சனியும் சுபத்துவமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் யூடியூப்ல நான் கண்டிப்பா இந்த வீடியோக்காக கண்டிப்பா நான் வந்து இன்னைக்கு யூடியூப்ல வீடியோ போடுவேன். அது என்ன விஷயம்ன்ற மாதிரி சில விஷயம் தெரியணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. சரிங்களா? அப்ப சோசியல் மீடியால நீங்க ஏர்ன் பண்றீங்க. புதன் தாங்க முதலாவது நிலை சுப அமைப்பு. உங்களுக்கு பேச வரும். புதன்னாலே பாயிண்ட் பேசுறது, பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுறது சனினாலும் கூட லாயர் மாதிரி. ஆனா பேசி புரிய வைக்கிறது. அது இவரோட வேலைங்க. புதனோட வேலை. புத்திசாலித்தனம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வேற விஷயம்னாலும் கூட சோசியல் மீடியா புதன். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் புதன். ஒருவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க புதன். இந்த அமைப்புகள் வரும். ஜோதிடம் புதன், கணிதம், கணக்கு புதன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.